ஸ்கூல் ஆஃபீஸ்க்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றப்போ பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பன்னீர் மிக்சட் ரைஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் இது பண்ணுறது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ வாங்க இந்த மிக்சட் பன்னீர் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம பன்னீரை கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணாமல் டைரெக்டாக போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அது உடஞ்சி போயிடும். லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தால் மட்டும் போதும். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பன்னீர் ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ இந்த ஃப்ரை பண்ண பன்னீரை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டில் சேர்த்தா போதும். அதே எண்ணெயில் ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பே லீஃப் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெரிய சீரகம் சேர்த்துக்கலாம். அது ரெண்டுமே பொரிஞ்சு வந்துக்கட்டும். இப்போ ஒரு வெங்காயத்தை இது நான் இப்போ ஒரு ஆளுக்கு பண்ணுற குவான்டிட்டி தான் பண்ணுறேன். அதனால் ஒரு வெங்காயம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்துடும். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இது இப்போ ஃப்ரோசன் பட்டாணி இல்லை உங்கள்கிட்ட சாதா பட்டாணி இருந்துச்சுன்னா அது தண்ணியில் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை நிறைய சேர்க்க வேண்டாம், சின்ன பீஸ் மட்டும் போதும். நல்லா பழுத்த 2 தக்காளி பழம் இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பும் கூட சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தக்காளியை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே தக்காளி வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்துடும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும். தக்காளி வெங்காயம்லாம் இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன் கலருக்காக. பச்சை மிளகாயில் கொஞ்சம் காரம் இருக்குது. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போய் வந்துக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இது கூட நம்ம ஒரு டேஸ்ட்காக ஒரு 2 பீஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஜென்டிலாக மட்டும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லாட்டி ப்ரெட் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ண வேணாம், லைட்டாக போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ அப்படியே ட்ரை ஆகி வரும். அந்த நேரத்தில் நம்ம அடுத்ததாக பன்னீரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மெதுவாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். புதினா இலை இருந்துச்சுனாலும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம், ஒன்று பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சாதாரணமாக நம்ம சாதம் வைக்கிற சாதத்தை வடித்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சாதம் நம்ம சேர்க்குறப்ப ஃப்ளேம் ஹையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா இந்த மசாலாலாம் அந்த ரைஸில் மிக்ஸ் ஆகி வரும். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே தொட்டுக்கெல்லாம் தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சலாட் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அவ்வளோதான், நம்ம ரொம்ப சிம்பிளான மிக்சட் பன்னீர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நம்ம ஹரிபரியாக வேலை பண்ணுறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இதையே நம்ம குக்கரில் போட்டு டேரெக்டாகவும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பரான நம்ம பன்னீர் மிக்சட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோ லைக் பண்ணவும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.